இலங்கைக்கான பயங்கரவாத அச்சுறுத்தல் அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் வெளியிட்ட அறிவிப்பு. கொழும்பு வாழ் மக்களுக்கு எச்சரிக்கை. பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்த ஆளுநர் சுட்டுக்கொலை. அரசியலுக்கப்பால் ஒன்றுபட்டு அபிவிருத்திக்காக உழைப்போம் பிள்ளையான் தெரிவிப்பு. அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள சமீபத்திய புலனாய்வு அறிக்கையில் இலங்கைக்கு பயங்கரவாத அச்சுறுத்தல் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு அமெரிக்க அரசாங்கம் ஆதரவளிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுதலை புலிகளினால் அச்சுறுத்தல் இல்லாவிட்டாலும் இலங்கை அரசாங்கம் புலிகளை தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவித்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளனர். எவ்வாறாயினும் இலங்கையில் இன்னமும் மனித உரிமைகள் மீறப்படுவதாகவும் தெரிவித்துள்ள அமெரிக்க அரசாங்கம் போராட்டங்களை ஒடுக்கும் வகையில் அரசாங்கம் செயற்படுவதாக குற்றம் சுமத்தியுள்ளது. இதனிடையே 2009 விடுதலை புலிகளை இலங்கை இராணுவம் தோற்கடித்த போதிலும் புலிகளின் சர்வதேச வலையமைப்பு இன்னும் செயலில் உள்ளது என்று பயங்கரவாதம் பற்றி அமெரிக்க அறிக்கை கூறுகின்றது. அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட 2021 ஆண்டுக்கான பயங்கரவாதம் தொடர்பான அறிக்கைகள் 2009 இலங்கை அரசாங்கத்தின் கைகளில் இராணுவ தோல்வியை எதிர்கொண்ட போதிலும் விடுதலை புலிகளின் சர்வதேச அனுதாபிகள் மற்றும் நிதியுதவி வலையமைப்பு நீடித்து வருவதாக கூறியுள்ளது. தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்க 2030 ஆண்டு வரை இந்த நாட்டின் அதிபராக பதவி வகிப்பார் என முன்னாள் இராஜாங்க அமைச்சர் பாலித ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டியெழுப்புவதற்காக அதிபர் ரணில் விக்ரமசிங்க அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றார் என அவர் தெரிவித்துள்ளார். அடுத்த தேர்தலில் நாட்டின் அதிபராக ரணில் விக்ரமசிங்க மீண்டும் தெரிவு செய்யப்படுவார் என்றும் அவர் குறிப்பிட்டார். அனைத்து போட்டியாளர்களும் ரணில் விக்ரமசிங்கவின் திறமைக்கு ஒரு பசுவுக்கு அப்பால் உள்ளதாக அவர் தெரிவித்தார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே பொதுச் செயலாளர் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கைக்கு பொருளாதார உதவிகளை வழங்க பல சர்வதேச நாடுகள் ஆயத்தமாக இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவரும் அதிபரின் ஆலோசகருமான ருவன் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி கிடைக்க பெற்றதை அடுத்து இந்த உதவிகள் கிடைக்கப்பெறும் என கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்தவில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் அவர் கூறியுள்ளார். இலங்கையின் இன்றைய பொருளாதார நெருக்கடி நிலைக்கு ஐக்கிய தேசிய கட்சி காரணமில்லை என ருவன் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். அத்துடன் முன்னாள் அதிபர்களின் ஆலோசகர்களின் தவறான ஆலோசனையாலேயே இலங்கை இன்று பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியதாகவும் அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். இந்த நிலையில் வீழ்ச்சியடைந்த நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி விரைவில் இலங்கைக்கு கிடைக்கும் எனவும் அதனை அடுத்து ஜப்பான், இந்தியா, அமெரிக்கா, சீனா போன்ற பல நாடுகளின் உதவிகளும் கிடைக்கப்பெறும் எனவும் ருவன் விஜயவர்தன மேலும் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு எரிவாயு சிலிண்டரின் விலை இம்மாதம் அதிகரிக்கப்படவிருந்த நிலையில் டொலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி வலுவடைவதன் காரணமாக எரிவாயுவின் விலையில் அதிகரிப்பு ஏற்படாது என தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பை லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் நாளை அறிவிப்பார் என கூறப்படுகின்றது. அதே சமயம் எரிவாயு விலை அதிகரித்தாலும் குறைந்தாலும் பெரிய தொகை இருக்காது எனவும் இது குறித்த இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்றும் லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்தார். மார்ச் 20 முன்னர் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கான ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை என திரைசேரி மற்றும் அரச அச்சக கூட்டுத்தாபனத்திற்கு எதிராக தேர்தல்கள் ஆணைக்குழு முறைப்பாடு செய்திருந்த நிலையில் தற்போது உயர் நீதிமன்ற உத்தரவு கிடைத்திருப்பதால் மார்ச் 19 முன்னதாக தேர்தல் தேதி குறிக்கப்பட வேண்டும் என சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தின்படி மார்ச் 20 முன்னர் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஆகவே சட்டத்திற்கு இணங்க தேர்தலை நடத்துவதாக இருந்தால் மார்ச் 19 அல்லது அதற்கு முன் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
கொழும்பில் போலீஸ் அதிகாரிகள் போல் வேடமிட்டு கொள்ளையிடும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளமையினால் அவதானமாக செயற்படுமாறு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் ஜாகல மற்றும் மேகல பிரதேசங்களில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் போல் நடித்து கொள்ளையிடப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளை நிறுத்திய நபர்களின் பணப்பைகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களை திருடிய மூவர் மேற்கு வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களின் 6 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் நகைப்பொதிகள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் பயாகம, கிரிபத்கொட, கந்தானை, கட்டுநாயக்க, கொள்ளுப்பிட்டி மற்றும் பாணந்துறை பிரதேசங்களில் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் வீதிகளில் செல்லும் மக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் என பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. நாம் அனைவரும் அரசியலுக்கு அப்பால் ஒன்றுபட்டு மாவட்டத்திற்கான அபிவிருத்திக்காக உழைப்போம் என இராஜாங்க அமைச்சர் சி. சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். இன்று நாவற்காடு பாலக்காடு வாய்க்கால் புனருத்தாரண நிகழ்வின் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உற்பத்தி துறையை அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் தொழில்நுட்ப ரீதியாக பயிரிடல், அதை தயார்படுத்தல், அதை எவ்வாறு பொதி செய்தல் போன்ற விடயங்களை நாம் தீவிரமாக ஆர்வம் காட்ட வேண்டும். அதற்கான தேவைப்பாடு தற்போது எழுந்துள்ளது. உணவு தட்டுப்பாடு என்பது இலங்கையில் மாத்திரமல்லாது உலகம் பூராகவும் ஏற்பட்டுள்ளது. தேங்காய் எண்ணெயின் விலை மிக சடுதியாக அதிகரித்துள்ளது. ஐரோப்பா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் இலங்கை தேங்காய் எண்ணெயின் தேவைப்பாடு அதிகமாக தற்போது காணப்படுகின்றது. இதை நான் ஏன் கூறுகின்றேன் என்றால், நாம் இன்னும் எங்களது பகுதிகளில் அவற்றை இனம் கண்டு கொள்ளவில்லை. கிராமிய உற்பத்தியில் கச்சான் தொடக்கம் முந்திரி பருப்பு வரை சரியான முடிப்பொருட்களாக நாம் செய்யவில்லை. நிர்ணய விலையை இன்று வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் ஈடு செய்யக்கூடிய தொழில்நுட்ப மாற்றத்தை நோக்கி விவசாய அமைப்புகள், பொது அமைப்புகள் மக்களை ஊக்கப்படுத்த வேண்டும். அரசாங்கம் என்ற அடிப்படையில் கடந்த காலங்களில் மிக மோசமான பொருளாதார பிரச்சினை காரணமாக எங்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்தது. நான் நம்புகின்றேன் 2023, 2024 ஆண்டுகளில் பயிர்களுக்கான நீர்ப்பாசன திட்டங்களையும் கிராமிய வீதிகளையும் செய்வதற்கான நடவடிக்கையை எடுக்க நினைக்கின்றேன். எல்லா வீதிகளையும் செய்து தருவேன் என்று என்னால் கூற முடியாது. எனது அமைச்சிலும் 10 மில்லியனுக்கு மேலான பணம் இருக்கின்றது. அதில் ஒரு 3 மில்லியனாவது எமது மாவட்டத்தில் எதிர்வரும் காலங்களில் வேலை செய்வதற்காக எதிர்பார்த்திருக்கின்றேன். நிச்சயமாக எமக்கு வாக்களித்தவர்கள் என்ற காரணத்தினால் தூய்மையான வேலை திட்டத்தை செய்து கொடுப்பேன். எனக்கு தெரியும், விவசாயிகளுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றது. ஆகவே நாம் அனைவரும் அரசியலுக்கு அப்பால் ஒன்றுபட்டு மாவட்டத்திற்கான அபிவிருத்திக்காக உழைப்போம் என்றார். பிலிப்பைன்ஸ் நாட்டில் நீக்ரோஸ் ஓரியண்டல் மாகாண ஆளுநர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள நீக்ரோஸ் ஓரியண்டல் மாகாணத்தின் ஆளுநராக 2011 ஆண்டு முதல் இருந்து வந்தவர் ரோயல் டெகாமோ. இவர் நேற்று தனது சொந்த ஊரான பாம்ப்லோனா நகரில் மக்களை நேரில் சந்தித்து அவர்களிடம் குறைகளை கேட்டு கொண்டிருந்தார். அப்போது திடீரென அங்கு இராணுவ உடையில் வந்த சில மர்மநபர்கள் ஆயுதங்களுடன் வந்திறங்கி தங்களது கையில் வைத்திருந்த துப்பாக்கியால் சரமாரியாக சுட ஆரம்பித்தனர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஆளுநர் ரோயல் டெகாமோ சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் பொதுமக்கள் சிலரும் காயமடைந்தனர். பொது நிகழ்ச்சியின் போது ஆளுநர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பிலிப்பைன்ஸில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.